hello, welcome to Telltale Sudama. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஹிஸ்டரி வந்து கோ கேம். போர்டு படி 8+ ன்னு போட்டுருக்காங்க. இல்ல சின்ன இங்க நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து நம்ம சிப்ஸ் வந்து ஷாட வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டோம்னா சாரி போர்டில் வந்து 4 கார்டில் இருந்து கோ கேம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து ஒரு கேம். அதுவும் சைனால பல வருஷமா விளையாண்டுட்டு இருக்கிறதாகவும் இதுல நிறைய வந்து காம்படிஷன், அதாவது பெரிய சாம்பியன் லெவல் நடக்கிற காம்படிஷன்லாம் இந்த கேம் வச்சு நடந்துட்டு இருக்கு. அந்த கேமோட ஹிஸ்டரி பார்க்கலாமா? இதான் முதல் முறையா இந்த சேனல்ல வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்னா அதோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் நான் சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத பல கேம்ஸ் கூட நான் போட்டுட்ருக்கேன். இந்த கோ கேம் வந்து 548 BCE அந்த பீரியடில் இருந்து விளையாடப்படுறதா இதோட ஹிஸ்ட்ரி சொல்லுது. இது 20 இருந்து 90 நிமிஷம் வரைக்கும் விளையாடக்கூடிய ஒரு கேமு. ஏன்னா இதில் பல வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ 2500 இயர்ஸ் அகோல இருந்து இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டமாக இருக்கிற ஒரு போர்டில் ஒயிட் அண்ட் பிளாக் காயின்ஸ் வச்சு பல காயின்ஸ் வச்சு விளையாடக்கூடிய இந்த கேமு பயங்கரமான ஒரு திங்கிங் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு கேமு. இதில் நீங்கள் வந்து ரேண்டமாக பிளேஸ் பண்ணுறதுலாம் இங்கே நடக்கவே நடக்காது. ஸோ ரொம்ப யோசிச்சு பக்காவாக பிளான் பண்ணி ரொம்ப ஈஸிலேருந்து காம்ப்ளிகேட் லெவல் வரைக்கும் இந்த கேமை வந்து, ஏன்னா அந்த போர்டு கட்டத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணி விளையாடலாம். இது ரியல் போர்டும் இருக்குது, ஆன்லைன்லையும் நம்மளால விளையாட முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர் ஒயிட் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தான் 2 பிளேயர் தான் விளையாட முடியும். ஸோ யாரோட டெரிட்டரிஸ் அந்த போர்டில் அதிகமாக நம்ம கேப்சர் பண்ணுறோமோ அவங்க தான் ஆப்வியஸ் வின்னர். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஆல்ஃபா கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அதில் ரொம்ப உங்களுக்கு தெரியாத ஃபேக்டர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் அதையும் பார்க்கலாம். யூஸ்வலாக செஸ்ஸை வந்து ஒரு ஏஐ ப்ரோக்ராம் வந்து வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கோ கேமை வந்து ஒரு ஏஐ ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி ஏஐ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா கேமையும் ஒரு ஏஐ வின் பண்ண முடியும். ஆனால் கோ கேம் வின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆச்சுது. அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. 18 வருஷமா ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு சாம்பியன், ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு சாம்பியன், அவர் பேர் வந்து லீ செடால், சவுத் கொரியாவை சேர்ந்த லீ செடால் அகெயின்ஸ்டா வின் பண்றதுக்கு அந்த ஏஐ ப்ரோக்ராம் டேக்ஸ் 18 இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை. செஸ்ஸுக்கு 20 ஓப்பனிங் மூவ் இருக்கு, ஆனா கோக்கு வந்து 361 ஓப்பனிங் மூவ் இருக்கு. அப்பனா எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் தெரிஞ்சுக்கோங்க. செஸ்ஸே காம்ப்ளிகேட்டட், ஸோ இது இன்னும் காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த கோ கேம் ரூல்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. ப்ளஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா ஹிஸ்ட்ரி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பை.